अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் ஸ்ரீ பாதுகையினுடைய பெருமைகளை 1000 ஸ்லோகங்களாலே ஸ்ரீ பாதுகா சகசரம் என்ற ஸ்தோத்திரத்திலே அருளி செய்திருக்கிறார். இந்த பாதுகா சகசரத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமும் கூட பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறது என்று பார்த்து வருகிறோம். அதிலேயும் இப்பொழுது அந்த பாதுகா சகசரத்திலே நாத பத்ததி என்கிற ஒரு பத்ததி, 14வது பத்ததி, அதாவது எம்பெருமானுடைய பாதுகையிலிருந்து எழக்கூடிய சப்தம் இருக்கிறதே அதனுடைய பெருமைகளை தெரிவிக்கக்கூடிய பத்ததி, அதிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அனுபவித்து வருகிறோம். அதில் பாதுகா சகசரத்திலே 399வது ஸ்லோகம். இதில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமான் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எழுந்தருளுகிற பொழுது அவனுக்கு பல பல பரிவாரங்கள், பல பல துணைவர்கள் இருக்கிறார்கள். அந்த அத்தனை பரிவாரங்களையும் என்ன பண்ணுகிறான் பகவான், அந்தந்த இடத்திலே அவரவர்களை நிறுத்தி விடுகிறான். எவர் எவ்வளவு தூரம் வர வேண்டும் என்பதற்கு ஒரு வகை இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அவரவர்களை அந்தந்த இடத்திலே நிறுத்தி விடுவான். ஆனால் பாதுகா தேவியே, இந்த உன்னுடைய சப்தத்தை மட்டும் நிறுத்தவே முடியாது. அது அந்தப்புறம் வரை செல்லக்கூடியது உன்னுடைய ஒலி மட்டும்தான். மற்றவர்களெல்லாம் ஆங்காங்கே வழியிலேயே நின்று விடுகிறார்கள். ஆனால் இந்த பாதுகையினுடைய ஒலி மட்டும் அவன் அந்தப்புறம் எழுந்தருளும் போது கூட கூடவே செல்லுகிறது என்று அந்த சப்தத்தினுடைய பெருமையை தெரிவிக்கிறார். ஆஸ்தானேஷு த்ரிதசமகிதான் வர்தயித்வா விஹாரான் ஸ்தானே ஸ்தானே நிஜ பரிஜனம் வாரயித்வா யதார்ஹம் வாசாகாரம் ஸ்வயம் உபசரன் பாதுகே மஞ்சுநாதாம் ஆபர்யங்காத் நகலு பவதீம் ரங்கநாதோ ஜஹாதி. ஆஸ்தானேஷு திரிதசமகிதான். திரிதசமகிதான் என்னால் தேவர்களுக்குள்ளே மிக உயர்ந்தவர்கள். திரிதசர்கள் என்னால் தேவர்கள், அவர்களுக்குள்ளே கொண்டாடப்பட்டவர்கள். அவர்களைத்தான் எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், தனக்கு பரிவாரங்களாக கொண்டிருக்கிறான். அவர்களையெல்லாம் என்ன பண்ணுகிறான் என்னால் வர்த்தயித்வா, அவர்களையெல்லாம் நடத்தி, ஸ்தானே 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 வாரயதி என்ன வாரயித்வா, ஸ்தானே தானே நான் அவரவர்களுடைய ஸ்தானத்திலே நிஜ பரிஜனம், தன்னுடைய அந்த பரிஜனங்களை ஸ்தானே ஸ்தானே வாரயித்வா யதார்ஹம் வாரயித்வா, அவரவர்களுடைய தகுதிக்கு தகுதியை சரியாக யார் யாரை எந்தெந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்தந்த இடத்துல நிறுத்திடுவார். புறப்படுகிற பொழுது கூடவே வருகிறார்கள். அங்கிருந்து சில பேர் வாசலோடு நின்றுவார்கள், சில பேர் அடுத்த அறை வரைக்கும் வருவார்கள் என்று அவர்களுக்கு ஒரு கணக்கு உண்டு. ஸ்தானே ஸ்தானே நிஜ பரிஜம் வாரயித்வா யதார்ஹம், அப்படி தகுதியாக அவர்களுக்கு என்னென்ன தகுதியோ அந்த தகுதிக்கு அளவாக அவரவர்களை அந்தந்த இடத்துல நிறுத்தி விடுவார். ஆனால் பாதுகை இருக்கிறதே, பாதுகையினுடைய ஒலி அது மாத்திரம் எப்படின்னு கேட்டாக்கா நிற்க மாட்டார். இவர் என்ன பண்ணுகிறார், வாசாகாரம் ஸ்வயம் உபசரன், தான் இருக்கிற இடத்தை, அதாவது தன்னுடைய அந்தரங்க அறை என்று ஒரு இருக்கும் அல்லவா, அந்த இடத்தை அவன் அடைகிறான். வாசாகாரம் ஸ்வயம் உபசரன், அப்படி அடைகிற பொழுது
என்ன பண்ணுகிறான்னா ஆபர்யங்காத்து தன்னுடைய கட்டில் வரை இந்த மஞ்சுநாதாம் பவதி மஞ்சுநாதாம் நகலு ஜஹாதி ரங்கநாதா அந்த உன்னுடைய அழகிய ஓசை இருக்கிறதே அதை மட்டும் அவன் விடுவதே கிடையாது. அங்கேயே தங்கி வாசலையோடு நின்று விடு என்று சொல்லுகிறானா என்று கேட்டால் சொல்லுவதில்லை. ஆக திருப்பள்ளி அறை வரை தன்னுடைய பாதுகையை சார்த்தி கொண்டு எம்பெருமான் எழுந்தொழுகிறபடியினாலே அந்த பாதுகை என்கிறது மட்டும்தான் கடைசி வரைக்கும் செல்லுகிறது. மற்றவர்களெல்லாம் வழிநடையிலேயே நின்று விடுகிறார்கள். அந்தந்த கைங்கரியப்பரர்கள் அவ்வளத்திலே நின்று விடுகிறார்கள். நீங்கள் கூட பார்க்கலாம், எம்பெருமானை எழுந்தொழ பண்ணி கொண்டு வருகிறார்கள். ஒரு கோவில்களிலே கூட என்ன பண்ணுவார்கள், குடை சாமரம் எல்லாவற்றையும் அங்கங்கே வழியில் எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தி விடுவா. கடைசியில் எம்பெருமான் எழுந்தொழுகிற அந்த திரு தோளுக்கு இனியான் என்று சொல்லப்படுகின்ற கைப்பலகை அதுவும் ஒரு இடத்துல நின்றுவிடும். ஆனால் எம்பெருமான் கர்ப்ப கிரகத்தில் எழுந்தொழ பொழுதும் இந்த ஸ்ரீ சட்டாரி கூடவே போகிறது அல்லவா, அது வழியில் நிற்கிறது இல்லை. அதனால் அந்த அர்த்தத்தை இந்த இடத்துல நாம் நினைத்து பார்க்கலாம். ஆஹா, மற்ற வஸ்துக்கள் எல்லாம் அங்கங்கே நின்று விடுகின்றன, மற்ற கைங்கரியப்பரர்கள் எல்லாம் வெளியிலே நின்று விடுகிறார்கள். ஆனால் இந்த பாதுகே தவ மஞ்சுநா பவதீம் மஞ்சுநாதாம் உன்னுடைய அந்த இனிமையான ஒலி இருக்கிறதே அது ஆபர்யங்காத் நகலு ஜஹாதி அந்த தன்னுடைய படுக்கை அடையிற வழியும் உன்னுடைய அந்த ஓசையை அவன் விடுவதே இல்லை. என்ன அப்படின்னா எவ்வளவு பெருமை அதற்கு என்று அதைத்தான் தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக 400வது ஸ்லோகம். அந்த 400வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், இந்த எம்பெருமானுடைய பாதுகையிலிருந்து எழக்கூடிய ஒலி அது அந்த சப்தத்தினுடைய முதல் நிலையான பஷ்யந்தி என்கிறது போல இருக்கிறது என்று ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். அது ஸ்லோகத்தை அனுபவித்து அர்த்தத்தை சொல்லுவோம். அந்தர்ன்யஸ்தைர் மணிபிருதிதம் பாதுகே ரங்கபந்தௌ மந்தம் மந்தம் நிகித சரணே மஞ்சுளம் தே நிதானம் பஷ்யந்த்யாதிக்ரம பரிணதேஹே பிராக்தனீம் தாம் பராயாஹ மன்யே மித்ரா வருண விஷயாத் உச்சரந்தீம் அவஸ்தாம். அந்தர்ன்யஸ்தைஹி மணிபி உதிதம், அதாவது இந்த ஒலி எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் அந்த பாதுகையினுடைய உள்ளே சில பரற்கற்களை வைத்திருப்பார்கள் ஒலி எழுப்புவதற்காகவே. அந்தர்ன்யஸ்தைஹி உள்ளே இருக்கக்கூடிய மணிபிருதிதம் மணிகளாலே எழுப்பப்படுகிறது. எதுன்னு கேட்டா இந்த சப்தமானது அது எழுப்பப்படுகிறது. நே தேனிநாதம் உன்னுடைய அந்த ஒலி அது அங்கே எழுகிறது. மஞ்சுளம் தே நிநாதம் அந்த ஒலி அது எழும். ரங்கபந்தௌ மந்தம் மந்தம் நிகித சரணே அந்த எம்பெருமான் எழுந்தொழுகிற பொழுது எப்படி எழுதும், மிக மெதுவாக எழுந்தொழுகிறான். ரங்கபந்தௌ ரங்கபந்து என்கிறது ஸ்ரீரங்கநாதனை குறிக்கிறது. அவனுடைய மந்தம் மந்தம் நிகித சரணே மிக அடிமேல் அடி வைத்து அந்த திருவடிகளை வைத்து எழுந்தொழுகிற பொழுது அதிலிருந்து எழக்கூடிய இனிமையான அந்த நிநாதம் அந்த ஒலி இருக்கிறதே அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அது சொல்றார். அது எப்படி இருக்கிறது என்னால் பஷ்யந்தி என்ற பஷ்யந்தியாதி கிரம பரிணதேஹே, அதாவது இந்த வயிற்றிலிருந்து காற்றாக எழுகிற விஷயம் அதுதான் ஒலியாக வருகிறது என்று சொல்லுகிற பொழுது அதற்கு 4 நிலை சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களிலே என்று சொல்லுவார்கள். அந்த 4 நிலைகள் பரா பஷ்யந்தி என்னெல்லாம் சொல்லக்கூடிய நிலைகள் உண்டு. அதில் இந்த பஷ்யந்தி என்கிற ஒரு நிலை அதுதான் முதல் நிலை அல்லது 2வது நிலை என்று கொள்ளலாம். அது வரிசையாக ஏற்படுகிறது. அந்த ஒலி இருக்கிறதே அந்த நிலை பஷ்யந்தியாதி கிரம பரிணதேஹே பிராக்தனீம் பராயாக. பிராக்தனீம் என்ன பராயாக சப்தத்தினுடைய அந்த பரா என்கிற நிலைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது பஷ்யந்தி என்கிற அதற்கு முந்தியதாக இருக்கக்கூடியது பரா என்கிற நிலை. அது எப்படி இருக்கிறதுனா மித்ரா வருண விஷயாது எம்பெருமானுடைய அந்த நாபிக்கமலத்திலிருந்து வெளிக்கிளம்பா நிற்கிற அது அவஸ்தாம் மன்யே அந்த நிலையாக நான் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது எம்பெருமான் வெளியில எழுந்தொழுவதற்காக பாதுகை சமர்ப்பிச்சுண்டு மெல்ல மெல்ல
திருவடிகளை அப்படி வைக்கிற பொழுது அந்த பாதுகைக்கு உள்ளே இருக்கக்கூடிய பரற்கற்கள், அந்த ரத்த குமிழில இருக்கக்கூடிய ரத்ன கற்களினுடைய சப்தம் உண்டாருது. அது எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா, சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டபடி சப்தத்தினுடைய 4 வித நிலைகள், அதுல பஷ்யந்தி என்கிற நிலை போலே இருக்கிறது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 401வது ஸ்லோகம். இந்த 401வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், ரொம்ப அழகாக விஷயத்தை தெரிவிக்கிறார். அதாவது ஒரு பெரிய சங்கல்பத்தை பண்ணிக்கொண்டு, அதாவது சபதம் பண்ணிக்கொண்டுதான் இந்த ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் இயற்ற தொடங்கினார் அல்லவா. ஓரிரவுக்குள்ளே 1000 ஸ்லோகங்களை நான் பண்ணுகிறேன் என்று அவர் ஒரு பிரதிஜை பண்ணிக்கொண்டு இந்த ஸ்லோகத்தை, அந்த பாதுகா சகஸ்ர ஸ்தோத்திரத்தை இயற்ற ஆரம்பித்தார். அவரும் ஒரு ஸ்லோகமாக பண்ணிக்கொண்டே வருகிறார். அப்பொழுது இந்த பாதுகையிடத்திலிருந்து ஒலி எழுகிறது, அதுவும் அந்த ஆச்சாரியனுடைய காதிலே விழுகிறது, தேசிகருடைய காதிலே விழுகிறது. அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், ஒருவேளை நான் எழுதுகிற ஸ்லோகங்கள் எல்லாம் சரியாக 1000 வருகிறதா என்று பார்ப்பதற்காக 1, 2, 3 என்று எண்ணுவது போலே இருக்கிறது. இந்த ஸ்லோகங்களை எண்ணுவது போலே இருக்கிறது என்று மிக ரசமாக அருளி செய்கிறார். பிரக்யாதானாம் பரிஷதி சதாம் காரயித்வா பிரதிஜ்ஞாம் பிராயேணத்வாம் பிரதித விபவாம் வர்ணயந்தி மயாத்வம் பாதன்யாசக்ரமம் அனுகுணம் பிராப்ய ரங்காதிராஜாத் பத்யாரம்பான் கணயசி பரம் பாதுகே ஸ்வைர்நிநாதைஹி. என்ன சொல்லுகிறார்? ஹே பாதுகே, பிரக்யாதானாம் சதாம் பரிஷதி, நல்ல பிரசித்தர்களாயிருக்கக்கூடிய மகான்கள், பெரியவர்கள், அவர்களுடைய கூட்டத்திலே நான் ஒரு சபதத்தை பண்ணினேன். என்ன பண்ணினேன்? மயா பிரதிஜ்ஞாம் கிருதாம் மயா பிராயேணத்வாம் பிரதித விபவாம். அதாவது மயா என்னால் என்ன? காரயித்வா பிரதிஜ்ஞாம் பிரக்யாதானாம் பரிஷதி, மகான்களுடைய சதஸிலே நான் என்ன பண்ணினேன்? பிரதிஜ்ஞாம் காரயித்வா, ஒரு பெரிய பிரதிஜையை செய்து, சபதத்தை செய்தேன். என்ன செய்தேன்? 1000 ஸ்லோகங்களை ஓர் இரவுக்குள்ளே பண்ணி விடுகிறேன், இயற்றி விடுகிறேன் என்று நான் பண்ணினேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்? உன்னை துதிக்க ஆரம்பித்தேன். உன்னுடைய பெருமை, பிராயேணத்வாம் பிரதித விபவாம் வர்ணயந்தி, அப்படி பெரும்பாலும் உன்னுடைய நல்ல பிரசித்தமான பெருமைகள் இருக்கிறதே, அதையெல்லாம் வர்ணித்து கொண்டு வருகிறேன். அப்படி வர்ணித்து கொண்டு நான் வருகிற பொழுது பாதன்யாச கிரமம் அனுகுணம் பிராப்ய ரங்காதிராஜாத், அந்த ரங்கநாதனுடைய திருவடிகளிலே அடிவைப்பு என்கிற ஒன்றை நீ அடைந்திருக்கிறாய். அதாவது பாதன்யாச கிரமம், அதை ரங்காதிராஜாத்து பிராப்ய, நீ அடைந்து நீ என்ன பண்ணுகிறாய் என்றால், பத்யாரம்பான் கணயசி பாதுகே ஸ்வைர் நிநாதைஹி, நீ என்ன செய்கிறாய்? ஸ்வைர் நிநாதைஹி, உன்னுடைய ஓசைகளாலே பத்யாரம்பான் கணயசி, என்னுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்தையும் நீ எண்ணுகிறாய் போல் இருக்கிறது. அதாவது ஒரு ஸ்லோகத்தையும் ஆரம்பிக்கிற பொழுது இது 1, இது 2, இது 3, 1000 ஸ்லோகம்னு சொன்னா உட்காந்து எண்ணணும் இல்லையோ, ஸ்லோகத்தை எத்தனை ஸ்லோகம் என்று எண்ணிக்கொண்டே வரணும் இல்லையோ. அந்த எண்ணுகின்ற காரியத்தை உன்னுடைய அந்த ஒலி செய்கிறதோ என்று நினைக்கும்படியாய் இருக்கிறது. அதாவது நான் ஒரு பெரிய சதசில பிரதிஜை பண்ணிவிட்டேன், மகான்களுடைய சதசில நான் 1000 ஸ்லோகங்களை பண்ணுகிறேன்னு. சரி, பண்ண ஆரம்பித்து உன்னை ஸ்தோத்திரம் பண்ணவும் தொடங்கி விட்டேன். உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி தொடங்குகிற பொழுதோ நீ என்ன பண்ணுகிறாய் என்னால், ஒவ்வொரு ஸ்லோகங்களை நான் ஆரம்பிக்கிற பொழுதும் 1, 2, 3 என்று நீ எண்ணுகிறா போல இருக்கிறது. உன்னுடைய பாதுகையில், அந்த பாதுகையினுடைய குமிழில இருக்கக்கூடிய மாணிக்கங்களிலிருந்து எழக்கூடிய அந்த ஒலியானது இந்த ஸ்லோகங்களை எண்ணுவது போலே இருக்கிறது என்று மிக அற்புதமாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். இன்னமும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।